அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனல் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வருஷத்தில் TNAU 2022-23 வருஷத்துக்கான யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் இல்லைன்னா என்ன ரேங்க் ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, கேட்டுட்ருக்கிறீங்க. நானும் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, என்ன கட் ஆஃப்னு சொல்கிறத விட ரேங்க் ரேஞ்சு இல்லை மார்க்கு எதுவுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. காரணம், இப்போ 7.5% கோட்டாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் எலிஜிபிள் லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 6000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. 6000 பேர் அப்ளை 7000 பேருக்கு மேலே, அதில் 6000 பேர் கிட்டத்தட்ட ஒரு எலிஜிபிலிட்டி. ஸோ அது மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீமு, வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்லையும் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு சொன்னால், லாஸ்ட் இயர் நான் ஒரு டேட்டா கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஜெனரல் ரேங்கில் ஒரு 36,000 பேர் அந்த மாதிரி வரைக்கும் ஜெனரல் ரேங்கில் கூப்பிட்டுருந்தாங்க ஓசிக்கின்னு. பட் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கட் ஆஃப், ஒரே கட் ஆஃப் மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ரேங்க் ரேஞ்சு குறையும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ குறையலாம் அப்படின்னு சொன்னால், அந்த மார்க் வைஸு சொல்ல போனோம்னா அட்லீஸ்ட்டு ஒரு 193 அந்த மாதிரி இருக்கலாம் ஓசிக்கு. அந்த மாதிரி அது வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. பிசி எம்பிசிக்கெலாம் பார்த்தோம்னா 190க்கு மேலே கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கா, எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அதுவும் டவுட்டு தான். காரணம், கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 180. ஸோ டோட்டலாக பார்க்கும் பொழுது ஒரு 180 ப்ளஸ் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தகவல் எப்படி கொடுத்துருக்குன்னு சொன்னோம்னா, அந்த ஒரே கட் ஆஃபில் மார்க் வச்சு நிறைய பேர் இருக்கிறதுனால அதை சொல்லியிருக்கோம். மேபி இது மாறலாம். எப்போ மாறலாம்னா, அந்த எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும். கவுன்சிலிங்க்கு முன்னாலே ரேங்க்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். எந்த ரேங்க் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த தகவல் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த TNAU கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் தான் இப்போ கடைசியாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மெடிக்கல், தனுவாஸ், டிஎன்ஜேபி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அவங்கள இப்போ TNAUலேயே ரவுண்டு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம TNAU இதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. சார் எனக்கு அங்கே கிடைக்கல, அதனால் இங்கே வரலான் இருக்கேன், பாசிபிலிட்டிலாம் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங்கில் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.